இங்க கிடைச்ச பொருட்கள் மூலமா வந்து மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. உதாரணத்துக்கு கர்னீலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூது பவள மணி. ஸோ அந்த மணியால் ஆன ஆபரணங்கள், பெண்கள் வந்து அணிஞ்சுக்கக்கூடிய ஆபரணங்கள் வந்து இருக்கு. அது மாதிரி கல்லால் ஆன மணிகள் இருக்கு. அந்த கல் மணிகள் வந்து ஒரே மாதிரியான சைஸ்ல அவ்வளோ அழகா நேர்த்தியா அதை வந்து செஞ்சிருக்காங்க. உள்ள வந்து நூல் கோக்குற மாதிரி செஞ்சிருக்காங்க. அப்புறம் ஸ்படிகத்தால ஆன மணிகள் கிடைச்சிருக்கு. ஸ்படிகம் மட்டும் இல்லாம குவாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்னால ஆன கல் மணிகள் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அந்த காலத்துல மக்கள் வந்து ஆபரணங்களா இந்த மாதிரியான கல்லாலான மணிகளை வந்து அவங்க கோர்த்து போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி கல் மட்டும் கிடையாது, தங்கத்தால் ஆன ஆபரணங்களும் அங்க கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி சில ஆபரணங்கள், வளையல், அதுக்கப்புறம் தோடு, இதெல்லாம் வந்து உடைந்த பாகங்கள் அங்க கிடைத்திருக்கு. அதே மாதிரி யானை தந்தத்தால் ஆன பொருட்கள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி செப்பு பொருட்கள் கிடைச்சிருக்கு. செம்பால் ஆன பொருட்கள் கிடைச்சிருக்கு. இரும்பால் ஆன கருவிகள் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் தாமிரத்தால், தாமிரம் அப்படின்ற உலோகம் இருக்கு இல்லையா, ஸோ தாமிரத்தால் ஆன கண் மை போடுற அந்த ஒரு குச்சி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பல வகையான மெட்டல் அங்க வந்து கிடைக்கப்பட்டிருக்கு.